தாவேக அலுவலகத்திற்குள் செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் முண்டியடித்து சென்ற காட்சிகள்தான் இவை. ஏற்கனவே இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தங்களை தாவேகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, NR சிவபதி மற்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்களை தாவேகவில் இணைத்துக் கொள்ள ஆதரவாளர்களுடன் பனையூர் வந்திருந்தனர். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாஸ்டர் படத்தை திரையிட எனது அனுமதிக்காக விஜய் காத்திருந்தார் என்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்த தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் தாவேக அலுவலக வாசலில் அமைச்சர்களின் வருகைக்காக காத்திருந்தார். தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, வெங்கடரமணன், மரிய வில்சன் ஆகியோர் வந்ததும் தாவேக அலுவலகத்திற்குள் அதிமுகவினர் கும்பலாக செல்ல முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கையில் பூங்கொத்துக்களுடன் தாவேக அலுவலக வாசலில் கடம்பூர் ராஜு முண்டியடித்துக் கொண்டு உள்ளே சென்றார். இதற்கிடையே கட்சியில் இணைய வந்திருந்த வேறு சிலர் கும்பலாக பின்வாசல் வழியாக நெருக்கி அடித்துக் கொண்டு கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்தனர். அவர்களை போலீசார் வெளியே தள்ளி கதவை அடைத்தனர். கட்சியின் கொள்கை பாடலுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வரவேற்று பேசினர். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்ற EPS-ஐ அதிமுகவினர் எப்படி ஏற்பார்கள் என்று கூறியதோடு அதிமுகவில் இருந்து தாவேகவில் இணைவோருக்கு பெரும் பணி காத்திருப்பதாகவும் உள்ளாட்சி பணிகளில் உரிய பங்கினை தலைவர் விஜய் வழங்குவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். மிகப்பெரிய பணி காத்துட்டு இருக்கு. உள்ளாட்சி துறையிலிருந்து அடுத்த MP துறையிலிருந்து நமக்கான வேலைகளை அண்ணன் வந்து நமக்கு சரிசமமா பகிர்ந்து கொடுப்பாரு. தாவேகவில் இணைந்தவர்களுக்கு கட்சியில் உரிய பதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் உறுதியளித்தார். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுடன் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று தாவேகவில் இணைந்தவர்கள் நன்றி தெரிவித்து பேசினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகவை கட்டுப்பாடுடன் வைத்திருந்தார் என்று தெரிவித்த உடுமலை ராதாகிருஷ்ணன் 9 வருடங்களாக அதிமுகவில் பெயருக்குத்தான் இருந்தோம் என்றும் அம்மா போல தமிழக முதலமைச்சர் விஜயை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். எனது 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனக்குழப்பம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது. அந்த காலத்துல அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வடியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நம்ம
தேர்தல் தோல்விக்கு பிறகு மன கஷ்டத்தில் இருந்ததாக தெரிவித்த MC சம்பத் தாவேக்கவினருடன் ஒன்றாக இணைந்து முதலமைச்சர் விஜயின் கண் அசைவிற்கு செயலாற்றுவோம் என்று உறுதியளித்தார். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்லுகிறதோ, தலைமையோட கட்டளை என்னவோ, தலைமையோட உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன சொல் கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி 40 வருடங்களாக அதிமுகவிற்கு பணியாற்றியதாக தெரிவித்த NR சிவபதி மன திருப்தியுடன் இளைஞர்கள் நிறைந்த தாவேக்காவுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். உண்மையிலேயே ஒரு மன திருப்தி. இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றனர். அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். அதன் காரணமாக தான் நம்முடைய ஒரு குடும்பத்தில் இணைகின்ற ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். திமுக எனும் தீய சக்தியை அப்புறப்படுத்திய முதலமைச்சர் விஜய் தங்களை தாயுள்ளத்தோடு தாவேக்காவில் இணைத்துக் கொள்ள சம்மதித்துள்ளதாக கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்திலே ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுகவில் கடும் குழப்பம் நிலவி வருவதால் எதிர்காலம் இல்லை என்ற அச்சத்தில் அதிமுக முக்கிய தலைகள் தங்களை தாவேக்காவில் இணைத்துக் கொள்வதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.